ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல 51வது பாடல் பார்க்க போறோம். திருமகள் நாயகன் தெய்வ வாழி தான் வெறுவெறு தாடகை பயந்த வீரர்கள் இருவரில் ஒருவனை கடலில் இட்டது அங்கு ஒருவனை அந்தகபுரத்தின் உய்த்ததே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். திருமகள் நாயகன் லக்ஷ்மி கேள்வனான ராமபிரானுடைய தெய்வ வாழி தான் தெய்வத்தன்மை வாய்ந்த அம்பானது வெறுவரு தாடகை பயந்த மூ உலகும் அஞ்சும்படியான தாடகை பெற்ற வீரர்கள் இருவரில் வீரர்களான சுபாகு மாரீச்சன் என்னும் 2 பேரில் ஒருவனை கடலில் இட்டது. ஒருவனான மாரீச்சனை கடலில் தள்ளிவிட்டது. அங்கு ஒருவனை மற்றொருவனான சுபாகு என்பவனை அந்தகபுரத்தில் உய்த்தது, யமபுரியில் கொண்டு போய் சேர்த்தது. இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த இடத்துல ராமபிரான் அப்படிங்கிறதுக்கு திருமகள் நாயகன் அப்படின்னு கம்பர் சொல்றாரு. இது ஏற்கனவே இவர் இதே மாதிரியாக பிரயோகம் பண்ணதுதான். இந்த திருமகள் நாயகன், அதாவது திருமகள் நாயகன் அப்படின்னாலே தலைவன் பொருள். லக்ஷ்மி தேவிக்கு தலைவனான விஷ்ணு அப்படின்னு சொல்றாரு. இது கம்பராமாயணத்துல 330வது பாடல். அதுலேயும் இதே மாதிரி திருவின் கேழ்வன் அப்படின்னு ராமனை சொல்லுவார். அதாவது இவர் விஸ்வாமித்திரர் வந்து எனக்கு ராமரை வேணும் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு கேட்கும் பொழுது முதல்ல சம்மதிக்காத தசரதன் அதுக்கப்புறம் வசிஷ்டர் குறுக்கிட்டு சரின்னு ஒப்புக்கொள்ளும் பாடல் அது. அதை நான் படிக்கிறேன், கேளுங்க. குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன் திருவின் கேழ்வனை கொணர்மின் சென்று என வருக என்றனன் என்னலோடும் வந்து அருகு சார்ந்தனன் அறிவின் உம்பரான் அப்படிங்கிற பாடல்ல திருவின் கேழ்வன் அப்படின்னு ராமபிரான் ராமனை இங்கே கூட்டிட்டு வா அப்படின்னு கட்டளை இடும் பொழுது திருவின் கேழ்வன் அப்படின்னு தானே கம்பர் சொல்றாரு. அப்பவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். அதாவது இப்போ யாதும் ஒரே யாவரும் கேளிர், அதுல வர்ற கேளிரா இருக்கட்டும், இல்லாட்டி கேழ்வன் அப்படின்னு இங்க திருவின் கேழ்வன்னா இருக்கட்டும், அல்லது இது கேண்மை அப்படிங்கிற சொல்லா இருக்கட்டும், இது எல்லாமே கேட்கும் தன்மை கொண்டதனால் கேண்மைங்கிறது நட்பை குறிக்கும். யாரு சொல்ற பேச்சை கேட்போம், நம்ம சொந்தக்காரங்க நம்மளுடைய நலன் கருதி சொல்லுவாங்க, அதனால கேளிருங்கிறது சொந்தக்காரங்களை குறிக்கும். கேழ்வன்கிறது தலைவனை குறிக்கும். திருவின் கேழ்வன் அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இங்க கம்பர் திருமகள் நாயகன் அப்படின்னு பயன்படுத்துறாரு. அந்த மாதிரி ராமர் பயன்படுத்தக்கூடிய அம்புக்கு வந்து சாதாரண அம்பு இல்லை, தெய்வ வாளி தான் அப்படின்னு சொல்றாரு. வாளின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பக்கெட், அதாவது நீர்ச்சால் வகை பக்கெட்டுன்னு சொல்றோம்ல, அந்த ஒரு பொருள் இருக்கு. அதை தவிர வாழ்னா ஆயுதம், அதை ஏந்திய வாழ் வீரனை வாளின்னு சொல்லுவாங்க. அதை தவிர அம்புன்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள்ல தான் இந்த பாடல்ல கையாண்டிருக்காரு கம்பர். இதெல்லாம் தவிர குதிரை வட்டமா ஓடும்ல, அந்த சுத்தி ஓடக்கூடிய அந்த வட்டத்துக்கு வாளி அப்படின்னு பேரு. இதை தவிர ஒரு விதமான தோடு காதுல அணியக்கூடிய ஒரு காது அணி, அதுக்கும் வாளின்னு பேரு. இந்த எதுக்கு சொல்ல வரேன், இந்த அந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. இந்த இடத்துல வாளி அம்புன்னு பொருள். தெய்வ வாளி, சாதாரண வாளி அம்புன்னு சொல்லல, தெய்வ வாளின்னு சொல்றாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய இன்ப துன்பங்கள்லாம் நம்மளுடைய பிறவி நம்ம முந்தின ஜென்மத்துல செய்யக்கூடிய வினை பயணத்தான் நம்ம அறுவடை செய்யறோம். அதுதான் நமக்கு இன்ப துன்பங்களாக வருது. ஆனா ராமனுக்கும் சீதைக்கும் அவர் காட்டுல கஷ்டப்பட்டாரு, அல்லது சீதை வந்து ராவணன் தூக்கிட்டு போகும்போது கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்றதெல்லாம் அது ஏதோ முந்தின ஜென்மத்துல நமக்கு சாதாரண மனுஷங்க இன்ப துன்பம் மாதிரி வினைப்பயன் அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்க கூடாது. அது வந்து விஷ்ணுவுடைய எல்லாமே கடவுள் திருவிளையாடல் எல்லாமே சங்கல்பத்திலேயே நடக்கும்ல, அதனால சங்கல்பத்திலேயே நடப்பதனால அவர் தொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அம்புக்குமே தெய்வீகத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்ல வர்றாரு கம்பர். அதனாலதான் தெய்வவாளி தான் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வெறுவெறு தாடகை பயந்த வீரர்கள், நான் அது பயந்த வீரர்கள்னு சொல்லிடக்கூடாது. பயம்னா நான் பயம் அபயம், போன பாட்டுக்கு முந்தின பாடல் 442வது பாட்டிலேயே அஞ்சன வண்ண நின் அபயம் யாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பயம்னா அச்சம், அபயம்னா அந்த அச்சத்தை நீக்கக்கூடிய தன்மை அப்படின்னு பார்த்தோம்ல. அப்போ உபயம்னா இது சில இடத்துல டியூப்லைட்ல எல்லாம் கூட உபயம் அப்படின்னு எழுதுறாங்கல்ல, இவரின் காரணமாக வந்தது அப்படின்னு. அந்த இடத்துல நம்ம உபயம்னு சொல்லக்கூடாது, அது உப்பயம்.
ஏன்னா பயன் அப்படிங்கிற சொல்லே நான் திருக்குறளில் இது கடவுள் வாழ்த்துல 2வது திருக்குறள் சொல்லும்போதே சொல்லியிருக்கேன். அதாவது கற்றதனால் ஆய பயன் என்கொள், அந்த பயன்கிற சொல்லி சம்ஸ்கிருதத்தில் உப்பய அப்படிங்கிற சொல்லேருந்து வந்தது. எதுக்காக சொல்ல வரேன், இங்கே தாடகை பயந்த வீரர்கள் அப்படின்னா தாடகை தன்னுடைய ஈன்ற வீரர்கள், பெற்ற வீரர்கள் 2 பேர் புதல்வர்கள் அப்படிங்கிற பொருளில் தான் வருது. அந்த 2 பேர்ல ஒருவனை வந்து கடல்ல மாரீச்சன்கிறவனை கடல்ல தள்ளி விட்டு விட்டார் தன்னுடைய அம்பின் மூலமாக. இன்னொருவனான சுபாகுவை அந்தகபுரம், இந்த இடத்துல அந்தகபுரம் அப்படிங்கிற இடத்துல அந்தகன், யமனுக்கு அந்தகன் ஒரு பேர் இருக்கு. அதாவது அந்தம்னாலே முடிவுன்னு அர்த்தம். அழிக்கக்கூடியவன் யமன், எல்லாருக்குமே இறப்பை கொடுப்பவன், அதனால அந்த அந்தத்தை செய்விப்பவன் அப்படிங்கிறதுனால அந்த யமனுக்கு அந்தகன்னு பேர். அதே மாதிரி புறம், நான் போன பாட்டிலேயே சொல்லும் பொழுது சொல்ல விட்டுட்டேன். அதாவது கரதலம், செவித்தலம், புவித்தலம், அந்த இடத்துல வரக்கூடிய ஸ்தலம், ஸ்தலம்ங்கிற சொல்லிலேருந்து தான் வந்ததுன்னு சொன்னேன்ல. அது பல நாடுகள் அந்த மாதிரியான ஸ்தான்ங்கிற பேர், ஆப்கானிஸ்தான், கசகிஸ்தான், கிர்ஜிகிஸ்தான், பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இதில் வர்ற எல்லா ஸ்தானுமே இடம்ன்ற பொருள் சம்ஸ்கிருத வேர் சொல்லேருந்து வந்தது தான். பாகிஸ்தான்கிற இருக்கிற ஸ்தானே பலூச்சிஸ்தான்ங்கிற அந்த இடத்த குறிக்கிறது தான். அந்த பலூச்சிஸ்தான்ற இருக்கிற ஸ்தான் தான் பாகிஸ்தான். எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி எப்படி இடம்ங்கிற பெயர் இருக்கோ அந்த மாதிரி அந்தகபுரம்னு வர்ற புறமும் அப்படிதான். நம்ம வந்து ஆண்டாள்புரம், திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்ற புறமா இருந்தாலும் சரி, நேபாளத்தில் இருக்கக்கூடிய அமராபுரி அப்படின்னு புரின்னு சொன்னாலும் சரி, இல்லாட்டி திருப்புரா அப்படின்னு நம்ம அதாவது திரிபுரம் எரித்த சிவன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய, அந்த இடத்துல தான் சிவன் எரித்தார் அப்படிங்கிறதுனால தான் அந்த மாநிலத்துக்கே திரிபுரான்னு பேரு. எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த மாதிரி புரா அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது சிங்கப்பூர் அப்படின்னு அங்க ஊர்னு வருது இல்ல, பூர் அப்படின்னு, பூர்னு வந்தாலும் சரி, புறம்னு வந்தாலும் சரி, புறான்னு வந்தாலும் சரி, புரின்னு வந்தாலும் சரி, இது எல்லாமே இடத்தை குறிக்கும். அதுக்காக சொல்ல வந்தேன். ஆக இந்த பாட்டில் அந்தகபுரம் அப்படிங்கிறது யமப்பட்டினத்தை குறிக்குது. அந்தகபுரத்தின் உய்த்ததே அப்படின்னு, உய்த்தல் அப்படின்னாலே சேர்த்தல்னு அர்த்தம். அதாவது இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதுதான். ராமபிரானுடைய தெய்வீக தன்மை கொண்ட அம்பானது தாடகையின் 2 பிள்ளைகளில் ஒருவனை கடலில் சேர்த்தது, மற்றொருவனை யமபட்டணத்திலேயே கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு சொல்ல வர்றார். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. திருமகள் நாயகன் தெய்வ வாழித்தான், வெறுவெறு தாடகை பயந்த வீரர்கள், இருவரில் ஒருவனை கடலில் இட்டது, அங்கு ஒருவனை அந்தகபுரத்தின் உய்த்ததே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது, சர்வேஷாம் சாந்திர்பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது, சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.